ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் யாவரையும் வாழ்த்துகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 31:15. வேதவசனம் சொல்கிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே வந்திருக்கிறோம். ஒரு புதிய வருடத்துக்குள் பிரவேசிப்பதற்காக நம்மை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். துதி சத்தத்தோடு அவர் சந்திக்கும்பதாக வந்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிற நடக்கின்ற நடவடிக்கையான ஒரு காரியங்களாக இருக்கிறது. இல்லை, சங்கீதக்காரன் ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறான். வருஷங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் சங்கீதம் அழகா சொல்லு, ஆண்டவரே நீ தலைமுறை தலைமுறைக்கும் தேவனாயிருக்கிறீர். ஆண்டுகள் தோறும் உடைய நன்மைகளினால் எங்களை செழிப்பாக்குகிறீர், எங்களை பூரிப்பாக்குகிறீர், வருஷத்தை திருப்தியாக்குகிறீர், முடிசூட்டுகிறீர் என்றெல்லாம் சொல்லுகிறது. ஆனால் சங்கீதக்காரன் அழகாக சொல்ல, என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. மோசே முதிர்வைதானான். முகமுகமாய் தேவனை தரிசித்தவன், ஆண்டவரோடு நேரடியாக பேசினவன். அவன் சொல்லுகிறான், இறுதி நாட்கள் ஏறெடுத்த ஜபங்களிலே எதையோ உலகத்தில் ஞானம் நினைச்சனே, தப்பு பண்ணிட்டேயா. சங்கீத தொழில் சொல்லுகிறான், ரொம்ப தப்பு நடந்துருச்சு. அவன் சொல்லுகிறான், அதெல்லாம் ஞானம் அல்ல, நாங்கள் ஞானவான்களாகி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும். புரியுதுங்களா? எதையோ கண்டுபிடிச்சவன், பெரிய சயின்டிஸ்ட், பெரிய ரிசர்ச் பண்ணிட்டான், அவனுக்கு நோபல் அகாடமி எல்லாம் கிடைச்சிருச்சு. ஓகே சார். இங்கே அழகாக மோசே சொல்லுகிறார், அதெல்லாம் கண்டுபிடிப்பெல்லாம் இருக்கட்டுங்க. எது கண்டுபிடிப்பு? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தந்தரணும். மறைந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் கடைசியாக கொடுத்த பேட்டி நிறுவனம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது கடைசியாக ஒருவர் கேட்கிறார், ஒரே ஒரு பதிலை சொல்லிவிடுங்கள், உங்களுடைய அடுத்த பிரதம மந்திரி யார்? ஹூ இஸ் த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார், now I am going to bed, nothing more to say, I believe that tomorrow I has to leave. இப்போ சொல்வதற்கு ஒன்றுமே இல்லையா, நான் படுக்க போகிறேன், இப்போ நான் நம்புகிறேன், நாளைக்கு அடுத்த பதிலோடு வருவேன் என்று நம்புகிறேன் என்று சொல்லி படுக்கைக்கு போனவர் அன்றிரவிலே அவர் இந்த தேசத்தை விட்டு கடந்து போய்விட்டார், மரித்து போய்விட்டார். சொல்வதற்கு அதிகமாக ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் படுக்க போகிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறார். அடுத்த பிரதம மந்திரி யாருன்னு கேட்டதுக்கு ஜவஹர்லால் நேரு சொன்ன பதில், நண்பர்களே, வாழ்க்கை வேகமாய் ஓடுகிறது. ஒரு நூலாலையிலே ஓடுகின்ற ஒரு இதை போல நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிறது. நெய்தல் கடந்து போவது போல கடந்து போகிறது. தண்ணீரை போல் அது கடந்து போகிறது. மேகத்தை போல் அது கடந்து போகிறது. நிழலை போல் அது கடந்து போகிறது. டு யூ எவர் திங்க் அபவுட் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையில என்னத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. வேகமாக ஓடினியே, ஆண்டவர் நினைத்தால்தான் ஐயா நாளைக்கு நீ பிரீத் பண்ண முடியும். ஆண்டவர் நினைச்சாதான் ஐயா இந்த நாளை சந்தோஷத்தோடு முடிக்க முடியும். அது வானத்துக்கேறுவேன், அதை செய்வேன், இதே செய்வேன்னு சொன்னவர். இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நான் இருக்கிறேன்ப்பா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணுற மாதிரி என் லைஃப்பை நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி போடனாலும் ஒரு நிமிஷம்தான். இதுவரை என்ன உபயோகப்படுத்துறீங்க, இதுவரை என் கூட இருந்தீங்க, உமக்கு நன்றி. நீ தந்த அன்புகளுக்காக, உறவுகளுக்காக, சுற்றத்தார் நண்பர்களுக்காக நன்றி. நான் பயனுள்ள ஒரு இசைக்கருவியாக இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த நாளை நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த நாளை உணர்வோம். ஆண்டவரே, புதிய வருஷத்துக்கு போக முன்னாடி அந்த புது வருஷத்தை நான் பார்க்கறதுக்கு கிருபை மட்டும் தான் இருக்குது, அந்த தயவு மட்டும் தான் இருக்குது. எனக்கு கொடுக்குற சுவாசம் மட்டும் கையில் தான் இருக்குது. என் ஹார்ட் உங்களுடைய கையில் தான் இருக்குது. என் லிவர் உங்களுடைய கையில் தான் இருக்குது. எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ நத்திங் இன் மை ஹேண்ட். என் காலங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. இந்த சிந்தனையோடு இந்த நாளிலே ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நீர்தான், இயேசு போதுமே என்று சொல்லி கடந்து போகுமா? இந்த நாள் ஒரு இன்ப நாளாய் அமையட்டும். ஆமேன், ஆமேன்.